முக்கியமான திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் கூட திமுக அரசு நத்தை வேகத்தில் செயல்படுவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் செம்மங்குப்பத்தில் இன்று நடந்த விபத்திற்கு 2 வேறுபட்ட விளக்கங்கள் கிடைத்துள்ளன. ரயில்வே கேட்டில் ஆள் இல்லை என ஒரு தரப்பு கூறுகிறது. ஆனால் பள்ளிக்கு தாமதமாக செல்வதை தடுக்க வேன் ஓட்டுநரை கேட்டை திறக்க வற்புறுத்தியதாக தெற்கு ரயில்வே கூறுகிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். கேட் கீப்பரின் செயல் ரயில்வே விதிகளுக்கு முரணானது என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் அவரை இடைநீக்கம் செய்தும் உத்தரவிட்டுள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பணி நேரத்தில் அலட்சியமாக இருந்து உயிரிழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விபத்திற்கான உண்மையான காரணம் குறித்து புலனாய்வு அமைப்புகளின் விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தெற்கு ரயில்வேயின் அறிக்கையில் விபத்து நடந்த பகுதி முக்கியமான லெவல் கிராசிங் என்பதால் அங்கு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு திட்டமிட்டோம். ஆனால் 1 ஆண்டாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரங்கப்பாதை அமைக்க அனுமதி வழங்கவில்லை. சுரங்கப்பாதை அமைப்பதற்கு தேவையான முழு நிதியும் மத்திய அரசு ஒதுக்கிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே சுரங்கப்பாதை போன்ற முக்கியமான திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு கூட தமிழக அரசு ஏன் நத்தை வேகத்தில் செயல்படுகிறது என்பதை முதல்வர் ஸ்டாலின் விளக்க வேண்டும். திமுக அரசு எப்போதுதான் பொறுப்புடன் செயல்படும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.